ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஜர் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறது வந்துட்டு வீட், ரைஸ், ஃபுட் கிரெயின்ஸ் அதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு. உதாரணத்துக்கு இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் 1960s ஆரம்பித்தது வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மோஸ்ட்டாக டிபெண்ட் ஆனது அக்ரிகல்ச்சரல் செக்டர் தான். அதுதான் நம்மளுடைய ப்ரைமரி செக்டராகவே இருந்துச்சு வந்துட்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கிறது. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ரைஸ் தான் சாப்பிடுவோம். நார்த் ஈஸ்ட்டும் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. நார்த்து சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டு தான் அதிகமாக சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு ரைஸ் வந்துட்டு. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு, அதாவது வந்துட்டு நம்ம பசி, பஞ்சம், பட்னி இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு முதல்ல நம்ம வந்துட்டு எடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டியில் நம்ம கண்ட்ரி எப்பொழுதும் ரிலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் 1960s ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டியை வந்துட்டு நம்ம மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும். அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் ஃபேஸில் வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் எனர்ஜியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பித்தாங்க. பட் 1970s to 80s, அதாவது செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல்லே வந்துட்டு மாடர்னைசேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு மாடர்னைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு HYV, அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா IR8, அதே சமயத்தில் CR10, AR10 306 இந்தமாரி ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணி அளவுக்கு அதிகமான விளைச்சலை காணாங்க வந்துட்டு. அடுத்தது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸு, அதே சமயத்தில் ஃபெர்டிலைசர்ஸு, உரம், பெஸ்டிசைட்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அளவுக்கு அதிகமாக வந்துட்டு கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வந்துட்டு. இப்போ நம்ம அது பண்ணதுனால தான் நம்ம இந்தியா வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது வந்துட்டு ஃபுட் கிரெயின்ஸில் வந்துட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற கண்ட்ரீஸுக்கும் நம்ம ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் வந்துட்டு. இப்போது அந்த டைமில் எடுத்த ஸ்டெப்னால தான் இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசிங் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அடுத்தது நம்ம தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு 7 கண்ட்ரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நைஜீரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, அதே சமயத்தில் பங்களாதேஷ், இந்தமாரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் பக்கத்து அண்டை நாடான நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காக்கெலாம் நம்ம வீட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் வந்துட்டு. ஸோ இதோட ஃபாதர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன், அவர் தான் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன். இது வந்துட்டு ஃபோக்கஸ் என்னென்னா மில்க் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நம்ம நாட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன், கால்சியமு, மில்க் கிரிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இதனுடைய மெயின் மோட்டோவாக இருந்துச்சு வந்துட்டு. ஸோ இதோடைய ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர்கீஸ் குரியன். இவரை தான் வந்துட்டு மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் ஃப்ளட்டாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் வந்துட்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு டெவலப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், அமுல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஸ்கிரீம், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிராண்டு வரும் வந்துட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பேஸ்டு ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அதுதான் அமுல்னு சொல்கிறாங்க வந்துட்டு. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டராக வந்துட்டு ப்ளே பண்ணாங்க. அவங்க தான் வந்துட்டு லார்ஜஸ்ட்டு கீ ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனியாக இருந்திருக்கு வந்துட்டு. ஸோ இதுதான் சொன்ன டாக்டர் வர்கீஸ் குரியன் தான் வந்துட்டு மில்க் மேன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மில்க் ரெவல்யூஷனாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது மொத்தம் 3 ஃபேஸாக இருந்துச்சு. 1970s to 81, 81 to 85 அண்ட் 87 to 1996. 1970 to 81 என்னென்னா கிராமத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள்லாம் நகர சந்தைக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணது வந்துட்டு தான் அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் ஃபேஸ் 1. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மில்க் கலெக்டிங் சென்டர்ஸ், அதாவது பால் கொள்முதல் நிலையத்தை வந்துட்டு உருவாக்கினாங்க வந்துட்டு. அதுவும் இல்லாமல் யூரோப்பில் உள்ள மில்க் பவுடரெல்லாம் வந்துட்டு இங்கே சேல் பண்ணி அதில் உள்ள ஃபண்டை ரைஸ் பண்ணி, அதாவது அங்கே உள்ள நிதியை திரட்டி இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டுக்கு பயன்படுத்தினாங்க வந்துட்டு. ஆப்ரேஷன் ஃப்ளட் 2னா வந்துட்டு ஏற்கனவே இருந்த பால் கொள்முதல் நிலையத்தை வந்துட்டு ரொம்ப பெருக்குனாங்க, பால் உற்பத்திகளையும் அதிகப்படுத்தினாங்க. நகரம், சிட்டிஸுன்னு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு மில்க் ப்ரொடியூசிங் கிரிட்டை வந்துட்டு உருவாக்கினாங்க வந்துட்டு. தேர்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் சஸ்டெய்னிங் ஃபேஸு. இதில் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட
அக்ரிகல்ச்சர் லைக் எக்யூப்மெண்ட்டு மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக பால் கொடுக்குற மாடு இனத்தை வந்துட்டு உருவாக்குனது. மாடை வந்துட்டு கிராமப்புறத்தில் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நகரப்புறம் எல்லா இடத்துலையும் சிட்டிஸில் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு கொள்முதல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆவின், அமுல் இதேமாரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது வந்துட்டு. ஸோ இதுலேருந்து வந்துட்டு மில்க்லேருந்து கால்சியம் இதேமாரி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பால்லேருந்து வந்துட்டு பன்னீர், நெய், கீ இதுலேருந்து எல்லாமே தயாரிக்கிறாங்க வந்துட்டு. இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபிஷரிஸை மீன் பண்ணுது. ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷனு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரைன் ஃபிஷிங்கும் இருக்குது, இன்லேண்ட் ஃபிஷிங்கும் இருக்குது. சீலேருந்து தயாரிக்கிற நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மரைன் ஃபிஷிங். இன்லேண்ட் ஃபிஷிங்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு குளத்துலேருந்தோ, ரிசர்வாயர்ஸ்லேருந்தோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டுலேருந்தோ, டேம்லேருந்தோ உருவாகிற அங்கேருந்து வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ் தான் வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷிங் வந்துட்டு. இது வந்துட்டு அக்வாகல்ச்சர் ஃபிஷரிஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது. 2020 வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க வந்துட்டு. அந்த திட்டம் பேர் தான் வந்துட்டு உங்களுக்கு பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது 2020 உருவாக்குனாங்க வந்துட்டு. இது என்னென்னா எல்லா ஃபிஷர்மேன்ஸையும் வந்துட்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் கொண்டுட்டு வந்து அவங்களுடைய ஃபிஷிங் ஃபார்மர்ஸில் இருக்கிற மக்களுடைய இன்கம்மை டபுள் ஆக்கி அந்த ஃபிஷ்ஷிங்கை அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதோட எய்மாக இருந்துச்சு வந்துட்டு. ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 2020 பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் 2020 to 2023 நம்மளோட எய்மாக எவ்வளோ இருக்குன்னா 20 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் இயருக்கு அப்படிங்கிற மாரி வந்துட்டு மோட்டோவாக வச்சுருக்காங்க வந்துட்டு. ப்ளூ ரெவல்யூஷனோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிரலால் சௌத்ரிங்கிறவர் தான் வந்துட்டு. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா வந்துட்டு 1985 to 1990 அதாவது 5th இயர் பிளானில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க வந்துட்டு. இதேமாரி வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. நேஷ்னல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, அதேமாரி ஃபிஷிங் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஃபிஷரி போர்டு ஆல்சோ இருக்குது வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன். நம்ம வந்துட்டு எல்லோ ரெவல்யூஷன் எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா 1986 to 1987 தான் ஆரம்பித்தது எல்லோ ரெவல்யூஷன் வந்துட்டு. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு எடிபிள் ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டொமஸ்டிக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு எல்லோ ரெவல்யூஷன் ஆரம்பித்தது. இது மோஸ்ட்டாக எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செசமி, அதுலேருந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மஸ்டர்டு கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட்டு கடலை எண்ணெய், இதுமாரி வந்துட்டு ஒவ்வொரு இதுலேருந்து பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு எடிபிள் ஆயில்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு கிரவுண்ட்நட்டு, சோயாபீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்டர்டு இந்தமாரி எண்ணெயில தான் எடுக்கிறது வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறாங்க வந்துட்டு. இதனுடைய ஃபாதர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர் தான் எல்லோ ரெவல்யூஷனுடைய ஃபாதர். நெக்ஸ்ட்டு கோல்டன் ரெவல்யூஷன். கோல்டன் ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா ஹனி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸு இதெல்லாம் தான் வந்துட்டு கோல்டன் ரெவல்யூஷன். இது தான் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். இது வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்துட்டு கோல்டன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க வந்துட்டு. இது வந்துட்டு நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணால் வந்துட்டு ஃபார்மர்ஸோட இன்கமும் டபுள் ஆகும் வந்துட்டு. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 2003 வந்துட்டு இந்த காலகட்டத்தில் உள்ளது தான் கோல்டன் ரெவல்யூஷன். இவருடைய கோல்டன் ரெவல்யூஷனோட ஃபாதர் பார்த்திங்கன்னா நிர்பக் துதாஜ், அவர் தான் வந்துட்டு கோல்டன் ரெவல்யூஷனோட ஃபாதர். ஸோ இது வந்துட்டு நியூமரஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேங்கோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸு, கோகோனட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பெரிஸு, ஃப்ரூட்ஸு அண்ட் ஃப்ளார்ஸு இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெட் ரெவல்யூஷன். ரெட் ரெவல்யூஷனுங்கிறது வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா வந்துட்டு மீட் ப்ரொடியூசிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் பவுல்ட்ரி, சிக்கன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரெட் ரெவல்யூஷன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா மக்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு, அதுக்கப்புறம் வைட்டமின்ஸு இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு. ஸோ
ரெட் ரெவல்யூஷனோட ஃபாதராக வந்துட்டு விஷால் திவாரி, அவர் தான் வந்து ரெட் ரெவல்யூஷன். உதாரணத்துக்கு டொமேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்துட்டு கெச்சப்பு, சாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்கர் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இந்தமாரி நிறையா கேஎஃப்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஸஸ் இதெல்லாம் தேவை வந்துட்டு. நம்ம சிக்கன் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படுது வந்துட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரெட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட்டு பிங்க் ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்ஸு, ஆனியன் அண்ட் மீட் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்துட்டு பிங்க் ரெவல்யூஷன். இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு லோக்கல் ஃபார்மர்ஸு அவங்களோட இன்கமும் வந்துட்டு டபுள் ஆகுது வந்துட்டு. ஸோ இந்த ஷ்ரிம்ப்ஸு, இந்த ப்ரான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பேக்கில் வந்துட்டு வச்சிடுறாங்க. அது மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வந்துட்டு. பிங்க் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துர்கேஷ் பட்டேல், அவர் தான் பிங்க் ரெவல்யூஷனோட ஃபாதர். நெக்ஸ்ட்டு பிளாக் ரெவல்யூஷன். பிளாக் ரெவல்யூஷன்னா வந்துட்டு அந்த நேம்லேயே இருக்குது. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் இது தான் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும், அதுதான் வந்துட்டு பிளாக் ரெவல்யூஷன். ஸோ இந்த க்ரூட் ஆயிலேருந்து தான் வந்துட்டு பெட்ரோல், டீசல், எல்பிஜி எல்லாமே தயாரிக்கிறாங்க வந்துட்டு. இப்போ நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு வெளியிலேருந்து தான் நம்ம வந்துட்டு வாங்குகிறோம் வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஈரான், யுஎஸ்ஏ, இஸ்ரேல் இந்த வார் ஓடிக்கிட்டு இருக்கு வந்துட்டு. நம்மளோட ஹோர்முஸ் நீரிணை வந்து பிளாக் பண்ணதுனால வந்து க்ரூட் ஆயில் அங்கேருந்து இங்கே வர மாட்டேங்குது வந்துட்டு. இப்போ விட்டுட்டு இருக்காங்க வந்துட்டு. நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% நம்ம வெளிலேருந்து தான் நம்ம வந்துட்டு அங்கே ஹோர்முஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 to 50% நம்ம அங்கே வரணும் வந்துட்டு. மீதி உள்ளது வெனிசுலா இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், ரஷ்யாலேருந்து நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்துட்டு. ஸோ பட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு பிளாக் ரெவல்யூஷனில் நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ் டிபெண்ட் இல்லாமல் நம்ம ஓனாகவே வந்துட்டு டொமஸ்டிக் ஆயிலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 3 ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது. பாம்பே ஆஃப் ஷோரில் இருக்குது, அதே சமயத்தில் அசாம், அதுக்கப்புறம் குஜராத் ஆயில் ஃபீல்டு இருக்குது வந்துட்டு. இந்த 3 ஏரியாலேருந்து வந்துட்டு ஆயில் டொமஸ்டிக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்மள்ட்ட ஆயில் ரிஃபைனரி ப்ராசஸிங் பிளான்ட்டும் இருக்குது வந்துட்டு. அது என்னென்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்தோடனே வந்துட்டு ரிஃபைனரி வந்துட்டு டிஸ்டில்டு ஏரியாவாக இருக்கும் வந்துட்டு. அங்கேருந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தனியாக க்ரூட் ஆயிலேருந்து தனியாக பிரித்து எல்பிஜி, அதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல் இதுமாரி தனியாக எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொரு பம்புக்கு இதுமாரி வந்துட்டு செல் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஓஎன்ஜிசி தான் ஒன் ஆஃப் த கீ இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணுது பிளாக் ரெவல்யூஷனில் வந்துட்டு. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் வந்துட்டு. டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ரெவல்யூஷன். ப்ரௌன் ரெவல்யூஷனுங்கிறது வந்துட்டு லெதர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி, டீ, கோகோ, பிளான்டேஷனு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது வந்துட்டு. ஸோ நம்ம தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் டீ, காஃபி, கர்நாடகாலாம் வந்துட்டு காஃபி மரம்லாம் இருக்குது வந்துட்டு. ஸோ இங்கே உள்ள லோக்கல் ஃபார்மர்ஸுக்கு இது வந்துட்டு எக்கானமியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும், அவங்களோட இன்கமும் வந்துட்டு டபுள் ஆகும் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு. ஸோ டீ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அசாமிகா டீம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலே வந்துட்டு தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வந்துட்டு. அதேமாரி காஃபியில் அரபிகா காஃபி, இந்தமாரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வந்துட்டு. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கும் வந்துட்டு அக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் க்ரோ ஆகும், நம்மளோட ஃபார்மர்ஸ் இன்கமும் வந்துட்டு க்ரோ ஆகும் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரௌன் ரெவல்யூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை பற்றி பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு கிளைமேட்டாலஜி பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.